குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று மேஷத்துக்கு பார்த்தா இப்போ ரிஷபத்துக்கு பார்க்குறோம். குரு பயிற்சி பலன்கள் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் 3ஆம் இடமாக வெற்றியல் ஸ்தானத்துக்கு வரப்போகிறார். இதன் விளைவாக தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். தடைகள் தானாக விலகும். நல்லவர்களின் தொடர்பால் நலன் காண்பீர்கள். பணிபுரியும் இடத்தில் பாராட்டும் புகழும் கூடும். குரு பகவான் இருக்கும் இடத்தின் பலன் உங்கள் நவகிரகங்களில் சுபகிரகம் என சொல்லப்படும் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகம் இருந்தாலும் அதன் பார்வை பலன் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் விலகும். நீண்ட ஆயுளை தரும். அதன் பார்வைக்கு பலன் அதிகமாக இருப்பதால் அப்படிப்பட்ட குருவின் பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களில் பதிகிறது. உங்களுடைய ராசிக்கு 7, 9, 11 ஆகிய இடங்களில் கலத்தரஸ்தானம், பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம் ஆகிய இடங்களை பார்வை பதிகிறது. 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் வாழ்க்கை வசந்தமாகும். வருங்காலம் நலமாகும். திருமணம் கைகூடும். திருப்பணிகள் நடக்கும். குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதினாலும் தந்தை வழி உறவில் நெருக்கம் அதிகமாகும். பெற்றோரின் ஆதரவால் பிரச்சனைகள் தீரும். உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றம் கண்டு வியப்பார்கள். உங்கள் லட்சிய பயணம் தொடரும். உங்களுக்கு நிறைய சம்பாதிக்க வேண்டும் எண்ணம் வரும். 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதினால் தொழிலில் லாபம் குவியும். வங்கி சேமிப்பு உயரும். அதாவது லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால எல்லாமே லாபமாக நடக்கும். தோட்டம், துறவு ஆகியவற்றை வாங்குவீர்கள். நீங்கள் திட்டமிடும் செயல்கள் எல்லாம் நடக்கும். உங்களின் இந்த குரு பயிற்சி உங்களுடைய பலன்கள் 100க்கு 70% இருக்கிறது. பொற்காலமான இந்த ஒரு குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கிறது. செல்வ வளம் தரும் சிறப்பு வழிபாடு. 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருவதினால் வெள்ளிக்கிழமை தோறும் சாந்தரூப அம்பிகையை வழிபாடு செய்வது நல்லது. இதனால் நீங்கள் குரு பயிற்சி பலன்கள் ரிஷபத்துக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது. மேஷத்தை விட ரிஷபத்திற்கு அதிக பலனும் அதிக ஒரு 100க்கு 70% நன்மையாக இருக்கிறது ரிஷபத்திற்கு. அதனால் பயப்பட வேண்டியது இல்லை. இந்த குரு பயிற்சி பலன்களின் விளைவாக பெண்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். புனித பயணம் மேற்கொள்ளுவீர்கள். சிம்மகுருவின் உச்சகுருவின் ஆதிக்க காலத்தில் மங்கள ஓசை மனையில் கேட்கும். இடமாற்றம் இனிமை தரும். உத்தியோகத்தில் நல்லவர்களுக்கு நல்ல சலுகை கிடைக்கும். 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் 7ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்ப்பதினால் அந்த இடம் மிக மிக சுபமாகவும் ரொம்ப வளம் தரும் காலமாகவும் இருக்கும். எல்லாம் லாபமாக கிடைக்கும். 7ஆம் இடம் திருமணம் நடக்கும், கலத்தரஸ்தானம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அப்பாஸ்தானம். அந்த இது ரொம்ப நல்லாயிருக்கும். 11ஆம் இடம் லாபஸ்தானம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பார்வைப்படுவதனால் நமக்கு லாபஸ்தானங்கள் ரொம்ப அதிகரிக்கும். எல்லாமே வங்கி கணக்கில் சுப செலவுகள், நமக்கு வீடு, வாகனம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். தொழில் நல்ல லாபம் கிடைக்கும். எல்லாமே ரொம்ப நல்லா நடக்கும். லாபஸ்தானத்தை பார்ப்பதினால் மேஷத்திற்கு 170 இது ரொம்ப நல்லா இருக்குது ரிஷபத்துக்கு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. நீங்களும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்கலையா என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
நாமளும் எவ்வளோ காலத்துக்கு தான் அப்படியே சாமியார் அந்த பாட்டுங்கள்லாம் சும்மா அப்படி வைப்பாக இருக்கிற பாட்டுங்கள்லாம் அப்படியே போடுறோம். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா? ஒரு இது பண்ணுங்கள். கவலையிலேயே அழுது கடமை கஷ்டம் எப்பவும் இருக்க தான் செய்து போங்க. அழுதுகிட்டே இருக்கிறதுனால எந்த இதுவும் தீர போகிறதில்ல. நாமளும் சும்மா அப்படி ஒரு ஜாலியாக ஏதோ ஒரு இதை போட்டு அப்படி கேட்டுட்ருக்குறோம். ஓகே, நன்றி நன்றி. நான் வந்து ராசி பலன்களை சொல்லவே இல்லை. வியாழக்கிழமை சொல்லலை, ஆனாலும் சொல்கிறேன். வைகாசி 8 வெள்ளிக்கிழமை. இன்றைய ராசி பலன் வந்து சஷ்டி விரதம் அன்னைக்கு. மேஷம் இன்பம், ரிஷபம் வரவு, மிதுனம் லாபம், கடகம் மகிழ்ச்சி, சிம்மம் உற்சாகம், கன்னி கவலை, துலாம் சிரமம், விருச்சிகம் ஆதரவு, தனுசு வெற்றி, மகரம் போட்டி, கும்பம் பொறுமை, மீனம் ஏமாற்றம். அதனால் நம்பிக்கை வழிபாடு எடுத்துக்கொள்ளலாம். தினமும் ஏதோ ஒரு இது நம்ம பிறந்த கால ஜாதகத்தை பார்த்து என்ன இதுன்னு நீங்கள் இது பண்ணுங்க. ஒரு ஜோதிடரை